Hello friends, welcome to our channel. So இந்த சேனல் என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மெடிக்கல் எம்பிபிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஜி பிஜி கோர்ஸுக்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா 10th ரவுண்ட் 1க்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீட்ஸ் மேட்ரிக்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதை பத்தி ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த காலேஜுக்கு வந்து எந்தெந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆன் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ், அதாவது எம்பிஎம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஜி கோர்சஸ்க்கு எவ்வளவு சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 2213 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா 2213 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா கொடுத்திருக்காங்க. சோ இந்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளவு சீட்ஸ் கொடுத்திருக்காங்க ஒதுக்கிருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்தலாம். சரிங்களா, வாங்க போலாம். தமிழ்நாடு நீட் பிஜில பாத்தீங்கன்னா 2025ல ரவுண்ட் 1க்கான சீட் மேட்ரிக்ஸ் விட்டுருக்காங்க. சரிங்களா, சோ இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்டி ரேடியோ டயக்னாசிஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33 சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அதுவே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27 சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால 31 சீட் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 59 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சோ அடுத்ததான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்டி டிவிஎல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல 36 சீட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 17 சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டால 18 சீட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 35 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ரெஸ்பிரேட்டரி மெடிசின் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 சீட்டும் டோட்டலா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால 9 சீட்டும் டோட்டலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரைவேட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சேர்த்து 19 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அடுத்தது எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து 155 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல 51 சீட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால 45 சீட்டும் டோட்டல் 96 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எம்டி ஜெனரல் மெடிசன்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல 154 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல 49 சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டால 45 சீட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 94 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, எம்டி பீடியாட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல இந்த கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல 107 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல 30 சீட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ்ல அதாவது என்ஆர்ஐ பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா 29 சீட்டும் டோட்டலா உங்களுக்கு 59 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிஜி கோர்ஸஸ்க்கான 2025 நீட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு அடுத்ததா கொடுத்திருக்க என்ன கோர்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எம்எஸ் ஆப்டோபெடிக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு 74 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல 26 சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டால 28 சீட்டும் டோட்டலா 54 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் எம்எஸ் ஆப்டோமெட்ரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 48 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல 34 சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டால 35 சீட்டும் டோட்டலா 69 சீட்டும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு சோ எம்எஸ் கைனகாலஜி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ்ல 128 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல 32 சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டால 33 சீட்டும் டோட்டலா உங்களுக்கு இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா 65 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் உங்களுக்கு எம்எஸ் ஆப்டோமெட்ரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ்ல 46 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல 20 சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டால 18 சீட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 38 சீட்டும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எம்டி எமர்ஜென்சி மெடிசன் கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல 52 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல 6 சீட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால 5 சீட்டும் டோட்டலா உங்களுக்கு 11 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்டி சைக்காட்ரிக் மெடிசன் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ்ல 33 சீட்டும் பிரைவேட் காலேஜ்ல 17 சீட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால பொறுத்த வரைக்கும் 13 சீட்டும் டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 சீட்டும் கொடுத்திருக்காங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா எம்டி அனஸ்தேசியாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா 124 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 47 சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டால பாத்தீங்கன்னா 40 சீட்டும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 87 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அடுத்தது எம்டி இம்யூனோ ஹெமடாலஜி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல 10 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல 2 சீட்டும் என்ஆர்ஐ மேனேஜ்மெண்ட் கோட்டால 1 சீட்டும் டோட்டலா 3 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எம்டி கம்யூனிட்டி மெடிசன் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ்ல 22 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல 22 சீட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால 20 சீட்டும் டோட்டலா உங்களுக்கு 42 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சோ அடுத்தது உங்களுக்கு எம்டி பேத்தாலஜி கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல 39 சீட்டும் கொடுத்திருக்காங்க பிரைவேட் காலேஜஸ்ல 23 சீட் கொடுத்திருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால 21 சீட்டும் கொடுத்திருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 44 கொடுத்திருக்காங்க. எம்டி ஃபாரன்சிக் மெடிசன் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல 16 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல 5 சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு 1 சீட்டும் டோட்டலா பாத்தீங்கன்னா 6 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மைக்ரோபயாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல 22 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல 21 சீட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால 15 சீட்டும் டோட்டலா உங்களுக்கு 36 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்டி பயோகெமிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல பொறுத்த வரைக்கும் 25 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல பொறுத்த வரைக்கும் 22 சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டால 11 சீட்டும் டோட்டலா 33 சீட்டும் கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எம்டி பார்மகாலஜி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 14 சீட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல 15 சீட் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால 11 சீட்டும் டோட்டலா 26 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சோ அடுத்தது எம்டி சைக்காலஜி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 சீட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல பொறுத்த வரைக்கும் 20 சீட்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு 18 சீட்டும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26 சீட் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் கொடுத்திருக்காங்க. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எம்டி அனாட்டமி
கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்ல 14 சீட்டும், பிரைவேட் காலேஜஸ்ல 22 சீட்டும், அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால 9 சீட்டும், டோட்டலா 31 சீட்டும் கொடுத்திருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது எம்டி ரேடியோஸ் ஆன்காலஜி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 14 சீட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல, 8 சீட் வந்து பிரைவேட் காலேஜஸ்ல கொடுத்திருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால 9 சீட் கொடுத்திருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 17 சீட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ எம்டி ஜெனடிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல 5 சீட்டும், பிரைவேட் காலேஜஸ்ல 2 சீட், மேனேஜ்மெண்ட் கோட்டால 3 சீட்டும், டோட்டலா 5 சீட் கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎம்ஆர் கொடுத்திருக்காங்க. இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ்ல 5 சீட்டும், பிரைவேட் காலேஜ்ல 3 சீட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டால பாத்தீங்கன்னா 2 சீட்டும், டோட்டலா பாத்தீங்கன்னா 5 சீட்டும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நியூரோ சர்ஜரி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் இன்ஜினியரிங் கொடுக்கல, அண்ட் பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ்ல 2 சீட் கொடுத்திருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால 1 சீட்டும், டோட்டலா 3 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் எம்டி ஃபேமிலி மெடிசன் கொடுத்திருக்காங்க. இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 சீட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டால 1 சீட்டும், டோட்டலா 2 சீட்டும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது எம்டி நியூக்ளியர் மெடிசன் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் காலேஜஸ்ல 3 சீட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டால 3 சீட்டும், டோட்டலா 6 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் இன்டேக் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? சோ மொத்தம் எவ்வளவு சீட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கேட்டகரி வைஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா 1210 சீட்டும், பிரைவேட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 538 சீட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐல பாத்தீங்கன்னா 465 சீட்டும், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1003 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ கேட்டகரி கவர்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1748 சீட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் கவர்மெண்ட் கோட்டாவும் சேர்த்து டோட்டலா பாத்தீங்கன்னா 2213 சீட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அந்த 2213 சீட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல ஓவரால் பாத்தீங்கன்னா எல்லா கோர்ஸ்க்கும் கொடுத்திருக்காங்க. சோ தாராளமா வந்து சாய்ஸ் பண்ணி வைக்கலாம். சோ உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூஜி கோர்சஸ்ல, பிஜி கோர்சஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும், எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.